தொகுப்பு நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. இதைத்தான் நம்ம கணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஒரு கடைக்கு போகிறோம். நம்ம இப்போ கடைக்கு போய் நம்ம கொஞ்சம் பொருள் வாங்குகிறோம். அங்கே என்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், மல்லி, வெண்டைக்காய், அப்புறம் துவரம்பருப்பு, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் சர்க்கரை. இந்த பொருள் எல்லாம் வாங்குகிறோம். கடைக்கு போய் இதை வாங்கும்போது இதை எல்லாத்தையும் தொகுத்து நம்ம எழுதும்போது அதை கணங்கள்னு சொல்கிறோம். தொகுத்து எழுதும்போது அந்த கணங்களை இந்த செட் ப்ராக்கெட்டால் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இப்படி க்ளோஸ் பண்ணணும். செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கணும். இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். இதில் எல்லா பொருளும் கலந்து இருக்குது. அதுக்கு யூ அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். இதுதான் உனக்கு கணம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கணத்தில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதை கணம்னு சொல்கிறோம். இந்த கணத்தில் இது எப்படி நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மல்லி அப்படின்னா அது என்ன பொருள்னு உனக்கு தெரியும். வெண்டைக்காய்னா என்னன்னு தெரியுது உனக்கு. துவரம்பருப்புனா என்னன்னு தெரியுது. இப்போ இதிலிருந்து எப்படி கணங்களை பிரித்து எழுதுறதுன்னு பார்த்துக்கோங்க. இதையே இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கடைக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது? 3 விதமான கடைக்கு போகலாமா? ஏங்கிற ஒரு கடைக்கு போகிறோம், பிங்கிற ஒரு கடைக்கு போகிறோம், சிங்கிற ஒரு கடைக்கு போகிறோம். இந்த ஏங்கிற கடையில் காய்கறி சம்மந்தப்பட்ட மட்டும் வாங்குகிறோம். காய்கறி கடை தான் ஏ. அப்போ ஏல காய்கறி கடைக்கு போகிறோம். காய்கறியில் இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், இது ஒரு காய், இது காய்கறி கடையில் வாங்கக்கூடியது. அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்குது? இதில் கத்திரிக்காய், இது ரெண்டும் தான் உனக்கு காய் இதில் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் இந்த 2 காயும் காய் கடையில் போய் நம்ம வாங்குகிறோம். அதை ஏன்னு குறிச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம வாங்க போகிறது என்ன அப்படின்னா, சாப்பிட்ற பொருள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம வாங்க போகிறோம். அதில் என்னெல்லாம் இருக்குது? 1 சப்பாத்தி வாங்க போகிறோம். அடுத்தது மட்டன் குழம்பு, இது வாங்க போகிறோம். இந்த 2 தான் உனக்கு சாப்பிட்ற ஐட்டம் வாங்க சொல்லியிருக்காங்க. இது 2ம் நம்ம ஒரு ஹோட்டலில் போய் வாங்குகிறோம். அதை பீன் பேர் கொடுத்துக்கிறோம். அடுத்து வேறு என்ன மிச்சம் இருக்குது? மல்லி இருக்குது, துவரம்பருப்பு இருக்குது, சர்க்கரை இருக்குது. இந்த 3 நம்ம எங்கே போய் வாங்குவோம்? மளிகை கடையில் போய் வாங்குகிறோம். அந்த மளிகை கடையில் வாங்குகிற பொருள் எல்லாம் தொகுத்து செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறோம். மல்லி, அடுத்தது துவரம்பருப்பு, சர்க்கரை, இந்த 3 சேர்த்து தான் உனக்கு மளிகை கடையில் போய் வாங்குகிறோம். இதை சீன் பேர் கொடுத்துக்கிறோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லா பொருளையும் ஒன்றா கொண்டு வரும்போது யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். இது யூன்னு குறிக்கணும், கேபிட்டல் யூ. அடுத்தது இது ஒன்றொன்னா இந்த பெரிய செட்டிலிருந்து நம்ம ஒரு சின்ன சின்ன செட்டாக பிரித்து கொண்டு வர்றோம். இதெல்லாமே சப்செட்டுன்னு சொல்கிறோம். இதை ஏல என்னெல்லாம் காய்கறிகள் மட்டும் இருக்குது. பியில் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருக்குது. அடுத்த சீல என்னெல்லாம் இருக்குது? மளிகை பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பிரித்து செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். இந்த பேர் கொடுக்குற ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர்ஸாக இருக்கணும். இப்படி வந்ததுன்னா கேபிட்டல் லெட்டரோட செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே தொகுத்து எழுதுனா இதுக்கு பேர் கணம் அப்படின்னு சொல்கிறோம். கணம்னா என்ன? நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே படித்தது தான். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எண்கள். ஏன்னா நிறைய பாயிண்ட் இருக்குது. 0.001 0.1 1 0.1 இந்த மாதிரி நிறைய வரும். கொஞ்சம்
கொஞ்சம் கேப் விட்டுட்டு அங்கே 1ங்கிற ஒரு முழு எண்ணை எடுத்துக்கிறோம். 1, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 2, 3, 4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4ங்கிற ஒரு 4 நம்பர் தான், 5 நம்பர் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கூடாது. 0க்கும் 1க்கும் நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 1க்கும் 2க்கும் நடுவில் நிறைய நம்பர் இருக்குது. நிறைய தசம எண்கள் இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கம் போகும்போது நம்ம இங்கே என்ன குறிப்போம்? -1, -2, -3, -4. இப்போது இதில் எப்படி x குறிக்கிறது அப்படின்னா, மிகை எண்கள் என்னெல்லாம் இருக்கோ இந்த பக்கத்தை நம்ம x அப்படின்னு குறிச்சுக்கிறோம். குறையெண்கள் வர்றதை வந்து x' குறிச்சுக்கிறோம். இப்போ இதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா, 0லிருந்து இந்த பக்கம் மிகை எண்கள் மட்டும் எடுத்து 0, 1, 2, 3, 4 இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். லைன் போயிட்டே இருக்குது, அம்புக்குறி போட்டிருக்கோம். ஸோ இது இத்தனையும் தொகுத்து இதை போட்டோன்னா இதுக்கு பேர் முழு எண்கள். இதுக்கு குறியீடு W. இதுக்கு பேர் என்ன? முழு எண்கள். முழு எண்கள் அப்போ எங்கே தொடங்குது? 0லிருந்து போயிட்டே இருக்குது. 0, 1, 2, 3, 4 இந்த பக்கம் போயிட்டே இருக்குது. அடுத்தது இப்போ இந்த பக்கம் வர்றது குறை எண்கள்னு சொல்கிறோம். இப்போ இதே முழு எண்களில் இந்த 0வை விட்டுறோம், 1லிருந்து மட்டும் எடுக்கிறோம். 1, 2, 3, 4 அப்படின்னு எடுத்து இதை தொகுத்து ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, கனமாக கொண்டு வந்துட்டோம்னா இதுக்கு பேர் என்ன? இயல் எண்கள். அதாவது இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் கேபிட்டல் N அப்படின்னு குறிக்கிறோம். இது இயல் எண்கள். அப்போது ஒரு எண்கோட்டிலிருந்து முழு எண்கள் எடுக்கிறோம். அந்த முழு எண்களில் 0வை விட்டுட்டு எழுதுனா அது இயல் எண்கள்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதில் இருக்கிற மிகை எண்கள், குறை எண்கள், 0 எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன? Z அப்படின்னு சொல்கிறோம். Zனா என்ன? முழுக்கள். முழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த Zல என்னெல்லாம் வரும்னா, நடுவில் 0, இந்த பக்கம் 1, 2, 3 எக்ஸெட்ரான்னு போட்டுடுறோம். இந்த பக்கம் வந்து 0க்கு முன்னால் -1, -2, -3 முன்னால் எக்ஸெட்ரான்னு போடுறோம். இப்படி வந்ததுன்னா இது முழுக்கள்னு சொல்கிறோம். அப்போ முழுக்கள்ங்கிறது நம்ம எண்கோடில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களையும் நம்ம எழுதக்கூடியது தான் முழுக்கள்னு சொல்கிறோம். அதாவது முழு எண்களை மட்டும் எடுத்து எழுதுறது. இப்போ இதுக்கு மேலே இன்னும் எண்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, மெய் எண்கள் அப்படின்னு எடுக்கிறோம். மெய் எண்கள் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம இன்னொன்று பார்க்கணும். விகிதமுறு எண்கள் அப்படின்னு எடுக்கிறோம். விகிதமுறு எண்கள்னா என்ன அப்படின்னா, விகிதமுறு எண்கள்னா என்ன அப்படின்னா, அதை வந்து நம்ம Qன்னு குறிக்கிறோம். இந்த விகிதமுறு எண்களில் ஏதோ ஒரு எண்ணை மேலே எழுதணும். ஏதோ ஒரு எண் Pங்கிற எழுத்தில் நான் குறிக்கிறேன். அது 0வாக இருக்கலாம், -5 இருக்கலாம், என்ன வேணாலும் வரலாம். பை Q அப்படின்னு குறிக்கிறோம். இந்த P, Q இந்த ரெண்டுமே எதில் இருக்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டுமே Zல இருக்கணும். சரியா? இந்த Z அதாவது முழுக்களில் இருக்கக்கூடிய எந்த எண்கள் வேணாலும் மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம். பட் ஆனால் இந்த Q கீழே இருக்கிற அந்த Q மட்டும் எதுக்கு சமம் அல்ல தெரியுமா? 0க்கு சமம் அல்ல. அதாவது கீழே 0 மட்டும் வரக்கூடாது. இந்த பின்ன வடிவத்தில் வரக்கூடிய எல்லா எண்களும், இப்போ 5ன்னு எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் போடுறேன். 5ன்னு எடுத்துக்கோ, இதுக்கு பை 1ன்னு போடலாம். 5 பை -5ன்னு போடலாம். 5 பை 3ன்னு போடலாம். இதே -5/2ன்னு போடலாம். -3/1ன்னு போடலாம். ஆனால் -3/0 மட்டும் வரக்கூடாது. இது எல்லாமே எடுத்துக்காட்டுக்கு எழுதியிருக்கிறேன் நான். இந்த மாதிரி பின்னமாக எழுதக்கூடிய அனைத்தும் விகிதமுறு எண்கள். இப்போ விகிதமுறா எண்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு எது விடை கரெக்டாக கிடைக்காதோ அதுதான் விகிதமுறா எண்கள். இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, Q அல்லாதது, அப்போ Q' போட்டுக்கிறோம். இப்போ 0.1011 0
அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது விடை அப்படின்னா எக்ஸட்ரா போடுறோம். அப்போ இதை வந்து நம்ம பின்ன வடிவத்தில் எழுதவே முடியாது. அடுத்த √3 இதனுடைய மதிப்பு எடுத்துப்பாரு, அதை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவுறா எண்களாக வரும். அதனால் விகிதமுறா எண்ணாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே கமா எக்ஸட்ரான்னு போடுறோம். இது எல்லாமே விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். இந்த விகிதமுறா எண்கள் மற்றும் விகிதமுறு எண் ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா Q யூனியன் Q டேஷ் எடுத்தீங்கன்னா தான் இந்த மெய் எண்கள் இதை ஆர்னு குறிக்கிறோம். இங்கிலீஷில் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா விகிதமுறு எண்கள் வரும், விகிதமுறா எண்கள் வரும், எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ் ஆர்னு சொல்கிறோம். இதை தமிழில் மெய் எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? கணங்கள் பற்றி பார்த்தோம், மெய் எண்கள் பற்றி பார்த்தோம். எண்களில் என்னெல்லாம் பார்த்தோம்? இதெல்லாம் நீ தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இந்த உறவுகளும் சார்புகளும் தலைப்பில் எண்களில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? முழு எண்கள் 0லிருந்து தொடங்குறது எல்லாமே 0 1 2 3 4ன்னு வந்ததுன்னா அது முழு எண்கள். 0வை விட்டுட்டு 1லிருந்து தொடங்கு 1 2 3 4 எக்ஸட்ரான்னு தொடங்கினீங்கன்னா அது இயல் எண்கள். அடுத்த முழுக்கள்னா என்ன? இந்த எண்கோட்டில் வரக்கூடிய அத்தனை எண்களும், அதாவது 0 நடுவில் இருக்கணும், 0க்கு இந்த பக்கம் 1 2 3 எக்ஸட்ரா, இந்த சைடு 0க்கு முன்னால் -1 -2 -3 எக்ஸட்ரான்னு இப்படி போகணும். இது முழுக்கள். அடுத்த விகிதமுறு எண்கள்னா Q P/Qங்கிற வடிவத்தில் நம்ம எழுதுனா விகிதமுறு எண்கள்னு சொல்கிறோம். இப்படி எழுத முடியாத எண்கள் வந்ததுன்னா அது விகிதமுறா எண்கள்னு சொல்கிறோம். இந்த விகிதமுறு எண் விகிதமுறா எண் ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா மெய் எண்கள் ஆர்னு குறிக்கிறோம். இவ்வளவுதான் நம்ம எண்கள் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் இங்கிலீஷில் சொல்லுவோம் நம்ம. பகு எண்கள், பகா எண்கள் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பகு எண்கள், பகா எண்கள் இது நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம உறவுகளும் சார்புகளும் படிக்கிறதுக்கு முன்னால் இன்னும் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வரிசை ஜோடி அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். வரிசை ஜோடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். இப்போ இப்படி ஒரு கிராஃப் நம்ம வரைகிறோம். இந்த கிராஃபில் இங்கே நம்ம ஏன்னு குறிச்சுக்கிறோம், இங்கே நம்ம பின்னு குறிச்சுக்கிறோம். ஓகேவா? இங்கே ஏன்னு குறிக்கிறோம், இங்கே பி குறிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் நீ எடுத்தீங்கன்னா எதிலிருந்து வரணும்? முதல்ல எக்ஸ்ஹெச்சில் வரக்கூடியது இதில் இருக்கிற உறுப்பு தான் முதல்ல வரணும். அதை நான் சின்ன ஏன்னு போடுறேன். ஏங்கிறது எங்கே இருக்குது? ஏங்கிறது கேபிட்டல் ஏல இருக்குது. அடுத்தது பியில் இருக்கிற உறுப்பை பீன் ஸ்மால் பீன் வச்சுக்கிறேன். அப்படி வைக்கும்போது அடுத்த உறுப்பு பீன்னு வரணும். இதுக்கு பேர் தான் வரிசை ஜோடி. அதாவது சாதாரண ப்ராக்கெட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு உறுப்பு எக்ஸ்ஹெச்சில் இருக்கணும், கமா ஒய்ஹெச்சில் வரக்கூடிய உறுப்பு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் தொகைன்னு பார்க்குறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏங்கிற ஒரு கணம் எடுத்துக்கிறோம். 1,2 ஏ 1,2ங்கிற கணம் எடுக்கும்போது n(a) அதாவது ஏவில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ வருது? 2ன்னு வந்துடும். பி சமம் பிங்கிற கணத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஏ கமா பி சின்ன எழுத்தில் ஏ கமா பின்னு வச்சுக்கிட்டா n(b) சமம் 2ன்னு வருது. இப்போ ஏ கிராஸ் பி கிராஸ்ன்னு படிக்கணும். பெருக்கல் தொகை வந்ததுன்னா, பெருக்கல் குறி வந்ததுன்னா இதை கிராஸ்ன்னு படிக்கணும். ஏ கிராஸ் பி ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் கிராஸ் பண்ண போகிறோம். எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற உறுப்பை எடுத்துக்கணும். முதல்ல ஏ இருக்கிறதுனால ஏல இருக்கிற முதல் உறுப்பை எடுத்துக்கணும். இந்த 1 ஏ கூடவும் பி கூடவும் சேர்த்துறோம். ஸோ 1,a இது ஒரு வரிசை ஜோடியில் வந்துடுது. அதே 1 பியோட சேர்த்துறோம், அடுத்த ஜோடியில் வந்துடுது. அடுத்த உறுப்பு 2 எடுக்கிறோம், அதையும் ஏவோட சேர்த்துறோம், பியோட சேர்த்துறோம். 2,a 2,b. இப்போ இதில் எப்படி உறுப்புகளின் எண்ணிக்கை பார்க்கறதுனா, ஏல 2 உறுப்பு, பியில் 2 உறுப்பு, 2 4. அப்போ ஏ கிராஸ் பியில் 4 உறுப்புகள் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஏல வந்து 1ன்னு உறுப்பு எடுத்துக்கோ. ஏல 1ன்னு உறுப்பு இருக்குது, பியில் 2ன்னு உறுப்பு இருக்குது. அப்போது ஏ கிராஸ் பினா என்ன வரும்? 1,2 அப்படின்னா இங்கே 1 கரெக்டாக, இங்கே இப்போ இது 1 இது 2ன்னு எடுத்துகிட்டு இங்கே 2 இது ரெண்டும் சேர இந்த இடத்துல தான் ஏ கிராஸ் பிங்கிறது வரணும்.
இதுதான் A கிராஸ் B வரணும். இதே B கிராஸ் ஏவா இருந்தால் என்ன ஆகும்? அது B தான் முதல்ல வரணும். அப்போ 2, 1ன்னு வரணும். கரெக்டா? இதுவும் கன ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும், இது கன ப்ராக்கெட்டுக்குள்ளே. இப்போ 2, 1ங்கிற வரிசை ஜோடி எங்கே வரும்? ஃபஸ்ட்டு 2ங்கிற உறுப்பு எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோ, 1ங்கிறது இங்கே எடுத்துக்கோ. இதுதான் உனக்கு B கிராஸ் ஏவா போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் சமமாகுமா? சமம் அல்ல அப்படின்னு போடுங்க. A கிராஸ் B என்பது B கிராஸ் ஏக்கு சமம் அல்ல. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை பார்த்தா கரெக்டாக வரும், சமமாக வரும். எண்ணிக்கைங்கிறது எப்படி எழுதுவோம்? N ஆஃப் A கிராஸ் B, N ஆஃப் B கிராஸ் A கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும். செக் பண்ணலாமா? A கிராஸ் Bனா ஏல 2 உறுப்பு, Bயில் இப்போ ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குது? N ஆஃப் ஏல 2 இருக்கா? அடுத்தது N ஆஃப் B அப்படின்னா பியில் இருக்க உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது? இதில் 2. A B ரெண்டையும் பெருக்கும் போது எத்தனை உறுப்புகள் வருது? 2 பெருக்கல் 2 4, 1, 2, 3, 4 உறுப்பு வருது. B கிராஸ் எடுத்துக்கோ, பியில் இருக்கிறது 7 இருக்கிறதையும் பெருக்கினா எத்தனை உறுப்பு வருது? 1, 2, 3, 4. இதை எப்படி எழுதலாம்னா N ஆஃப் A பெருக்கல் N ஆஃப் B, அதாவது சமம் 2 பெருக்கல் 2 சமம் 4ன்னு வந்துருச்சா? அப்போது எண்ணிக்கை ஒரே மாதிரி வரும், சமமாக வரும். ஆனால் கண்டிப்பாக A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் சமம் அல்ல. இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் பார்த்துருக்குறோம். இதில் அறிமுகம் தான் பார்த்துருக்குறோம். உறவுகளும் சார்புகளும் தலைப்பில் அறிமுகம் பார்த்துருக்குறோம். இப்போ இதில் நம்ம அறிமுகம் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். அதாவது உறவுகளும் சார்புகளுங்கிற முதல் தலைப்பில் அறிமுகத்தை நம்ம பார்த்துருக்கோம். இது சார்ந்த பயிற்சி கணக்குகள் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.